மாற்றத்தை விரும்பும் நபர்கள் முதலில் மாற வேண்டும் என்பது அறிஞர்களின் முதுமொழி. வெறும் பேச்சில் மட்டும் மாணவர்களை ஊக்குவிக்காமல் செயல்பாட்டின் மூலமாக தற்போது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் புதுச்சேரியைச் சேர்ந்த பள்ளி முதல்வர் சரவணன். புதுச்சேரியிலுள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவ பட்டப்படிப்பிற்கான நுழைவுத் தேர்வை தனது 44வது வயதில் எழுதி 22வது இடத்தை பிடித்து வெற்றி பெற்றதுதான் அவர் செய்த சாதனை. தங்கள் பள்ளியில் கடந்த ஆண்டு +1 தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது மாணவர்கள் +2 எழுத உள்ளதால் அவர்களுக்கு நுழைவுத் தேர்வு குறித்த பயிற்சி அளிப்பது தொடர்பான அனுபவத்தை பெறவே தான் தேர்வை எழுதியதாக கூறுகிறார் இந்த சாதனை ஆசிரியர். நார்மலாக எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், எங்கள் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு சொல்லித்தரணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக உள்ளார் போய் எக்ஸாம் சென்டரில் உட்காரும்போது எப்படிலாம் வந்து நர்வஸ்னஸ்ஸாக இருக்கும், எப்படிலாம் அதை ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, ரியலாக எந்த மாதிரி ஆங்கிளில் கேட்பாங்க, எந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணணும், எந்த மாதிரி டைம் நம்மளுக்கு இருக்குது. ஒரு 150 மினிட்ஸ் தான் இருக்கும், நம்மளுக்கு 200 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த சமயத்தில் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நம்மளுக்கு இருக்கும். அதேமாதிரி ஸ்டூடெண்ட் சின்ன ஒரு 17 வயசு 18 வயசு பையனுக்கு போகும்போது அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக நான் போய் எழுதினா எலிஜிபிள் ஆகிட்டேன். நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது தான் ஓஹோ நம்மளை பற்றி தான் எல்லாருமே சொல்கிறாங்க பொழுதுன்றது அப்புறமேட்டு தான் எனக்கே தெரிய வந்தது. தேர்வு அறைக்குள் செல்லும்போது அங்கிருந்த தேர்வு கண்காணிப்பாளர்கள் அவருக்கு உற்சாகம் அளித்ததாகவும் சரவணன் கூறினார். மேலும் தன்னுடன் படிக்கும் மாணவர்களுக்கு வரும் காலங்களில் போட்டி நிறைந்தவையாக இருக்கும் என்று கூறும் அவர் தேர்வு பயத்தை போக்கவே இந்த தேர்வை எதிர்கொண்டதாகவும் கூறினார். சரவணனின் இந்த செயல் அவர்களின் குடும்பத்தினரையும் மகிழ்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியுள்ளது. அது எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் ஹாப்பி. இது வந்து பாண்டிச்சேரி இதில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஒரு ஓபிசி இதில் வராருன்னா அது ஒரு சரித்திர சாதனை தான். ஏன்னா இந்த பகுதியில் யாருமே அது போல் வரல. பட் நாங்கள் வந்து ஒரு இளைஞர் சமுதாயத்தை, இளைஞர் நல்ல பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் படித்து மேலே லெவலில் நல்ல விதமாக வரணுன்றதுக்காக அவர் தம்பி வந்து சீட்டு பெரும்பாலும் வந்து ஆப்ட் அவுட்டு தான். அவர் இருந்தாலும் வந்து அவருக்கு இருக்கிற டிசைர்ஸ் அவர் எப்படி ஃபுல்ஃபில்னா அவர் வந்து அவரே இண்டிபெண்டாக ஒரு டிசிஷன் எடுக்கட்டும்ன்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நுழைவுத் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்வது என மாணவர்களுக்கு கற்றுத்தர உள்ளதாக தெரிவித்த சரவணன், நிர்வாகம் அனுமதித்தால் ஜிப்மரில் சேர்ந்து மருத்துவ படிப்பு படிக்க தயாராக உள்ளதாகவும் கூறினார். இவர் இந்த தேர்வு மட்டுமின்றி மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு, நெட் போன்ற தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். கல்விக்கு வயது முக்கியமில்லை, ஆர்வம்தான் முக்கியம் என்பதுதான் சரவணன் அனைவருக்கும் உணர்த்தும் செய்தி. அனுபவமே சிறந்த ஆசான் என்ற முதுமொழி ஆசானுக்கும் பொருந்தும் என்பதை தன்னுடைய செயலின் மூலமாக மாணவர்களுக்கு உணர்த்தி அத்தனை ஆசிரியர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக சரவணன் திகழ்கிறார் என்பதில் ஐயமில்லை. விவேக்குமார், நியூஸ் 7 தமிழ், பாண்டிச்சேரி.